வணக்கம் தமிழ் மக்களே. நாம் தமிழர் கட்சியோடைய தலைவர் திரு சீமான் அவர்களோட நம்பிக்கையான பேச்சாளர்கள்ல ஒருத்தவங்களான திருமதி காளியம்மாள் தற்போது அஇஅதிமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. ஆம் மக்களே, இன்னைக்கு அஇஅதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களோட முன்னிலையில திருமதி காளியம்மாள் அஇஅதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக சேர்ந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில பெண்கள் அணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த திருமதி காளியம்மாள் இப்போது அஇஅதிமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா 2019 நடந்த லோக்சபா தேர்தலில் சென்னை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டாங்க. அது மாதிரி 2024 லோக்சபா தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டாங்க. காளியம்மாள் அவர்கள் தன்னுடைய பேச்சினால பல மேடைகளில் கவனம் பெற்றிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த கட்சியிலேருந்து விலகி ரொம்ப நாளா எந்த கட்சியிலையும் சேராம இருந்தாங்க. காளியம்மாள் அவர்கள் தாவேகா கட்சியில சேருவாங்க, திமுகவில் சேர போறாங்க, இந்த மாதிரி பல வகையான வதந்திகள் வந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணம் இப்போ அவங்க அஇஅதிமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருமதி காளியம்மாள் அவர்களுக்கு அஇஅதிமுக கட்சியில இந்த முறை சட்டசபை தேர்தலில் நிக்கிறதுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கட்சியில நல்ல பதவியும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே.